விஜய் அவர்களோட ஸ்பீச் தாங்க. என்னென்ன பேசினார் தெரியுமா? ஓகே, அவர் முதல்ல ஆரம்பிக்கிறது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சதுமே அப்ளாஸை நீங்கள் கேட்கணுமே, செம்ம சவுண்டு மக்கள் அந்த இடம் முழுக்க. அதுவும் இது டிவிக்கே சார்ந்த ஒரு மாநாடா அப்படின்னு பல பேருக்கு டவுட் வராம மாதிரி தான் அங்கே அப்ளாஸ் குவிய ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமா. அந்த அப்ளாஸ் அடங்கிறதுக்கே சில நிமிஷங்கள் எடுத்துச்சிங்க. அடங்கிருச்சா? வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல நண்பர்களை விட பலமான எதிரிகள் இருக்காங்களே, அவங்க தான் தேவைன்னு சொல்கிறாரு யாரு? விஜய் அவர்கள். சினிமாவில் அவருக்கு எதிரிகள் பெருசாக இல்லை, ஆனால் அரசியல் களத்தில் பெருசாக எதிரிகள் மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, பலமான எதிரி தான் நம்மளை பலமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சும்மா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் நம்ம எதிர்த்துட்டு இருக்க முடியாதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, விஜய் தனியாக வருவாரா இல்லை அணியாக வருவாரான்னு சொல்லிட்டு. நாம் எப்போங்க தனியாக இருந்திருக்கோம் சொல்லுங்க? 33 வருஷமா உங்களோட பெரிய அணியோட தான் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் அரசியல் டச்சு தான். ஃபேன்ஸை பயங்கரமாக எமோட் பண்ணுற மாதிரி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் டீப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் டச்சு பின்னாடி பெருசாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க, நான் சினிமாவில் அறிமுகமான காலம் இருக்குல்ல, அப்போ நான் சந்தித்த விமர்சனங்கள், அவமானங்கள், இது எல்லாம் ஒரு பக்கம். ஆனால் 33 வருஷங்களா இதெல்லாம் தாண்டி என் கூட நீங்கள் நிற்கிறீங்களே, வேற லெவலுங்க நீங்கள். அடுத்த 33 வருஷம் நான் உங்களோட நிற்கிறோன்னு நினைக்கிறேன். நன்றி சொல்கிறவன் இல்லை இந்த விஜய், நன்றி கடன் தீர்த்துட்டு போகிறவன் தான் இந்த விஜய்னு சொன்னார். எனக்கு ஒன்றுனா தியேட்டரில் நிற்கிறீங்க, இனிமே உங்களுக்காக நான் உங்கள் வீட்டில் நிற்பேன்னு அவர் கிட்டத்தட்ட சபதம் இருக்கிற மாதிரி தான் இங்கே எமோஷனலாக பேசியிருக்காரு.